இந்த பொடியோட வாசம் பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக அப்படியே மணக்கும். அவ்வளோ நல்லாயிருக்கும் உங்களுக்கு புரியும் சரிங்களா. ஒரு 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 பர்டிகுலர் டைமில் வந்து அப்படியே மந்தமாக எல்லாமே ஸ்டாக்னேட் ஆகிற மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் எல்லாமே துளிர் விட்டு பூ வந்து அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் வரும். நிறைய நல்லது என்னை தேடி வருதுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா கஷ்டப்பட்டப்போ நெகட்டிவான விஷயங்களெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணும்போது நல்லது நடந்தாலும் சொல்லுவாங்க அதெல்லாம் சொல்லக்கூடாது கண்ணுப்படும் அப்படின்னு. நீங்கள் சந்தோஷம்தான் படுவீங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக அதை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அந்த ஆக்கர்ஷண பொடி ப்ரிப்பேர் பண்ணுறதை மட்டும் காமிக்கிறதுனால எந்த யூஸும் இல்லைன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேங்க. அதனால தான் இந்த வீடியோவை வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கு நான் இவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டேன். ஏன் அப்படின்னா அந்த பொடி எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அபிஷேகம் எப்படி பண்ணணும், விளக்கு எப்படி ஏற்றணும், எல்லாமே டீட்டெயில்டாக காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி கான்டென்ட்ஸ் பிடிக்கும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கான்டென்ட் ஃபுல்லாக பார்த்துட்டு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நாள் ஆகுதுங்க. ஸோ நம்ம வீட்டு பூஜை ரூமில் உட்காந்து பேசுகிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். உங்களுக்கு அதை விட ரொம்ப பிடிச்ச விஷயம். புதுசாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்களுக்கு பயங்கர கன்ஃபியூஷனாக இருக்கும். என்னடா இவங்க வந்து மோட்டிவேஷ்னல் ஜோன் பேசுகிறாங்க, ப்ரைடல் மேக்கப் பேசுகிறாங்க, பியூட்டிஷியன் கிளாஸ் சொல்கிறாங்க, அவேர்னஸ் வீடியோ கொடுக்கு, திடீர்னு பார்த்தா பட்டையோட ஏதாவது ஒரு கோயில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. பாசிட்டிவிட்டி சேனலோட மெயின் கான்டென்ட்டே ஸ்பிரிச்சுவாலிட்டி தாங்க. ஜெயந்தி வாசுவோட ஒரு 85% என்னை கான்கர் பண்ணியிருக்கிறது, ஆக்கிரமிச்சிருக்கிறது வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி தான். இதை வந்து என்னை ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயர்க்கு அப்புறம் மறுபடியும் ஒரு கம்பேக், மறுபடியும் வந்து கன்சிஸ்டண்ட்டாக என்னால் முடிஞ்ச மாதிரி வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ ஸ்பிரிச்சுவல் கான்டென்ட் பிடிக்கும், நம்ம வீட்டு பூஜை ரூம் பிடிக்கும், என்னோடய ஸ்பிரிச்சுவல் கான்டென்ட்ஸ் பிடிக்கும் அப்படின்னா எனக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்தடுத்து என்ன கான்டென்ட் வேணும் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். ஸோ நான் வந்து Q&A மாதிரி கேட்டிருந்தேன், என்ன கான்டென்ட் வந்து வேணும் சொல்லுங்கள், எனக்கு வந்து நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டப்போ அதிகமாக வந்து பூஜா வீடியோஸ் தான் வந்து கேட்டீங்க. உங்களோட வீட்டில் பூஜை பண்ணுறது அதெல்லாம் சொல்லுங்கள். பாபாவுக்கு பண்ணுற பூஜை, வராகிக்கு பண்ணுறது, முருகருக்கு பண்ணுறது எல்லாமே நான் வந்து ஆல்ரெடி நிறைய வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது வேணும் அப்படின்னா வந்து சொல்லுங்கள். இந்த பர்டிகுலர் வீடியோவில் வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற நெகட்டிவிட்டியை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணுறதுக்கு, அதுக்கு முன்னாடி நான் சந்தோஷமாக மனசார உங்ககிட்ட சொல்லணுங்க, நிறைய நல்ல விஷயங்கள் வந்து என் லைஃப்பில் நடக்குது. நிறைய மிராக்கிள்ஸ் வந்து என் லைஃப்பில் நடக்க ஆரம்பிச்சிருக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறமா. இது வந்து நான் ரெகுலராக சொன்ன மந்திரத்துக்கான பண்ண பூஜைக்கான ஒரு பலன். அது வந்து எல்லாருக்கும் கிடைக்கும், நடக்கும். அதுக்கான டைம் மட்டும் கரெக்டாக வரணும். ஸ்பிரிச்சுவலி இருக்கிறவங்களுக்கு வந்து இது புரியும் சரிங்களா. ஒரு 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 பர்டிகுலர் டைமில் வந்து அப்படியே மந்தமாக எல்லாமே ஸ்டாக்னேட் ஆகிற மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் எல்லாமே துளிர் விட்டு பூ வந்து அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் வரும். நிறைய நல்லது என்னை தேடி வருதுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா கஷ்டப்பட்டப்போ நெகட்டிவான விஷயங்களெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணும்போது நல்லது நடந்தாலும் சொல்லுவாங்க அதெல்லாம் சொல்லக்கூடாது கண்ணுப்படும் அப்படின்னு. நீங்கள் சந்தோஷம்தான் படுவீங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக அதை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதாவது இப்போ நான் வந்து ஒரு சின்ன ட்ரிக்கு மாதிரி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது நிறைய பேர் வந்து ஆல்ரெடி கேட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க, மேபி செஞ்சு கூட பார்க்கலாம். எனக்கு வந்து இது என் லைஃப்பை மெயினாக எனக்கு என் வீடு தாங்க எல்லாமே. என்னன்னாலும் இங்கே உள்ளே வந்துட்டா எனக்கு வந்து அப்படி ஒரு மன நிம்மதி, ஒரு திருப்தி வந்து வந்துடும். அது எதனாலனே தெரியல. அண்ட் நிறைய பேர் நம்ம வீட்டுக்கு வந்தவங்க இப்போ ப்ரெடிக்ஷன் கேட்குறதுக்கு கூட நேரில் வந்துடுறாங்க. அது என்ன நான் ஸ்டாப் பண்ணாலும் வந்துடுறாங்க. நான் 99% வந்து அலோவ் பண்ண மாட்டேன் வீட்டுக்கு வர்றதுக்கு, பட் எப்படினாலும் வந்துடுவாங்க. அதே மாதிரி என்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து இங்கே வந்து தங்கி என் கூட இருந்தும் படிச்சிருக்காங்க. இன்னைக்கு காலையில் கூட ஒரு மிராக்கிள் நான் வந்து இப்போ உங்களுக்கு காமிக்கிறதுக்காக எல்லாம் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு பழைய ஸ்டூடெண்ட், ஆல்ரெடி என்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட், எனக்கு ஒரு கோல்ட் ரிங் கூட ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா அவங்க. ஸோ கால் பண்ணிவிட்டு இப்போ நான் அடுத்து போட்டிருக்க பேட்ச், சம்மர் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கே வரேன், நீங்கள் ஏன் பூஜா வீடியோலாம் போட மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி இந்த அளவுக்கு கனெக்ட் ஆகும் சரிங்களா.
ஸோ இப்போ இந்த இந்த பர்டிகுலர் ஒரு பொடி வந்து நீங்கள் செஞ்சு ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டு, அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லிடுறேங்க. எனக்கு தெரிஞ்ச மாதிரி எனக்கு இதெல்லாம் யாரும் ப்ராப்பராக சொல்லி கொடுக்கல. எனக்கு யாரும் வந்து இப்படிதான் இப்படிதான் அப்படின்னு எனக்கு கைடும் பண்ணல. இதெல்லாம் நானே தெரிஞ்சு கற்றுக்கிட்டு, நானே ஒரு ஒரு சின்ன குழந்தைகிட்ட நீங்கள் ஒரு பொம்மை கொடுத்து கோயில் கட்டி விளையாடு அப்படின்னா அது என்ன பண்ணும், என்னெல்லாம் பண்ணும், அதெல்லாம் தான் நான் பண்ணுறேன். ஆனால் அது அந்த கடவுளுக்கு பிடிக்குது போல. அந்த மாதிரி பண்ணுறவங்கள ஜென்ரலாகவே கடவுள் விரும்புவாங்க. இங்கேயே வந்து உட்காந்துட்டாங்க, நம்ம வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துட்டாங்க. அது வந்து சாதாரண மிராக்கிள் கிடையாது, நிறையா இருக்குது. நான் நடுவில் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டேன். இதெல்லாம் சொல்கிறனால தான் மேபி நம்மளுக்கு இவ்வளோ சேலஞ்சஸ் வந்துடுதோ அப்படின்னு கூட நினச்சி நான் நிறுத்தினேன். அப்படி நிறுத்தியிருக்கக்கூடாது, பரவாயில்ல. நான் மறுபடியும் அதெல்லாம் போஸ்ட் பண்ணுறேன். வீட்டுக்குள்ளே நடந்தெல்லாம் லைவாக ஷூட் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். அதெல்லாம் வேணும்னாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சொல்கிறேன். அதனால் இப்போ நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி பூஜையை காமிச்சிருப்பேன், அபிஷேகத்தை காமிச்சிருப்பேன், எல்லாமே இது பண்ணியிருப்பேன். அதில் வந்து இது இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் பண்ணாதீங்க. நீங்கள் மறுபடியும் மைண்டில் ஒன்று வச்சுக்கோங்க. ஒரு சின்ன பொண்ணு ஒரு கல் எடுத்துகிட்டு போய் வச்சு கோயில் கட்டி விளாண்டா அது என்ன பண்ணும்? நான் அதை தான் பண்ணிகிட்ருக்கேன். அதை நான் உங்களுக்கு ஷேர், அதில் நிறைய நல்லது நடக்கிறனால நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ அதை வந்து ஃபுல்லாக பாருங்கள். அது எப்படி பண்ணணும் அப்படின்னு காமிச்சிருக்கேன். அண்ட் அது எந்தெந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போடணும், எவ்வளோ போடணும் அப்படின்னு காமிச்சிருக்கேன். அதை வச்சு நான் எப்படி அபிஷேகம் பண்ணுவேன் அப்படின்னு காமிச்சிருக்கேன். அபிஷேகம் மட்டும் கிடையாது, நீங்கள் வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக தெளித்து விடணும், வாசலில் தெளிக்கணும், தலைவாசலில் தெளிச்சு விடணும். பெரிய சேஞ்சஸ் நடக்கும். என்கிட்ட ஒருத்தங்க வந்து கேட்டாங்க ரீசெண்டாக, என்னோட ரிலேட்டிவ் தான் அவங்க, எங்கள் அம்மா வகையில் சொந்தம். மேபி இந்த வாராகி அம்மனெல்லாம் வச்சனால தான் நீ இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டியோன்னு எங்களுக்கு தோணுதுடி அப்படின்னு சொன்னாங்க. வாராகி அம்மன் இல்லாமல் இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து என்றைக்கோ காலியாக இருந்திருப்பேன். எனக்கு என்னோட ஃபோட்டோக்கு பூ போட்டிருந்துருப்பாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் வந்தது, தாண்டி வந்துட்டேன், ஒரு தெம்போடு வந்தேன். அதே மாதிரி இன்னொருத்தங்க கேட்டாங்க, நீங்கள் வாராகியோட டிவோட்டியாச்சே, உங்களுக்கு யார் நெகட்டிவாக யோசிச்சிட முடியும், நீங்கள் அதை தாண்டி சுடுகாட்டு காளிகிட்ட போகிறீங்க. சுடுகாட்டு காளி வந்து தசமகா காளியிலே ஷீ இஸ் த சுப்ரீம் பவருங்க, டாப் நாச். அவங்க தான் இருக்கிறதுலே டாப், அவங்க தான். வாராகி, பிரத்யங்கரா, துர்கா இவங்கெல்லாம் அவங்களோட ஒரு ரூபம், அவ்வளோதான். ஸோ அவங்களோட நம்ம யாரையுமே கம்பேர் பண்ணக்கூடாது. கடவுளுக்கே வந்து கட்டு போடுவாங்களாம், கடவுளுக்கே வந்து கெட்டது செய்வாங்களாம், நிறுத்தி வைப்பாங்களாம். அதெல்லாம் நம்ம இதிகாசத்துலலாம் கேட்டிருப்போம், பார்த்துருப்போம், படிச்சிருப்போம். நான்லாம் யார், ஒரு சாதாரண ஒரு மனுஷி, ஒரு நானோ பார்ட்டிக்கிள் கூட கிடையாது. ஸோ எல்லாம் தான் வரும், நம்ம நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். இம்யூன் சிஸ்டம் ரொம்ப டவுனாக இருந்தால் நம்மளுக்கு நிறைய வியாதி வருதுல்ல, அந்த மாதிரி பாசிட்டிவ் வர கம்மியாக இருந்தால் நிறைய நெகட்டிவிட்டி அட்ராக்ட் பண்ணிவிடுவோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நான் டீட்டெயிலாக காமிச்சிருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்தது நம்ம வீட்டு பூஜை ரூம்லேருந்து, பூஜை வீடியோஸ்லேருந்து என்னென்ன வேணும்ன்ட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி, சாய்ராம். நீங்கள் பார்க்குற இந்த பர்டிகுலர் டே பார்த்தீங்கன்னா வளர்பிறை பஞ்சமிங்க. ஸோ நீங்கள் வந்து நிறையா தடவை கேட்டிருக்கீங்க, எல்லா விக்கிரகத்துக்கும் அபிஷேகம் பண்ணுவீங்களா அப்படின்னு. பண்ணுவேங்க, அந்தந்த நாளை பொறுத்து. இப்போ பைரவருக்கு தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு மட்டும் பண்ணுவேன். முருகருக்கு வந்து வளர்பிறை கிருத்திகை மட்டும் பண்ணுவேன். அந்த மாதிரி வளர்பிறை பஞ்சமி நான் தவறாமல் பண்ணுவேங்க. ஸோ பால், ஆக்கர்ஷண பொடி, மஞ்சள், குங்குமம், பன்னீர், இந்த மாதிரி ஏதாவது ஒரு 5 திரவியம் எடுத்துகிட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பண்ணுவேன். நான் மறுபடியும் சொல்கிறேங்க, நான் எதுவும் முறைப்படி கற்றுக்கிட்டவளோ படித்தவளோ கிடையாது. எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு குழந்தைக்கு ஒரு குழந்தை செய்கிற மாதிரி நான் வந்து செய்வேங்க. ஆனால் மனசார செய்வேன். நம்ம வீட்டுக்கு வந்தவங்க, நம்ம பூஜை ரூமோட வீடியோ கிளிப்ஸ் பார்க்குறவங்க எல்லோரும் சொல்கிறீங்க, தெய்வத்தோட அந்த ஆக்கர்ஷணம் உங்கள் வீட்டுக்குள்ளே அந்த சிலையில் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இப்போ இந்த ஆக்கர்ஷண பொடி எப்படி பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மஞ்சள். ஓகே, இந்த பொடி நான் போட்டு வச்சுருக்கேன், பட் நான் சொல்கிறேன், பூஜைக்கு யூஸ் பண்ணுற சந்தன பொடி வந்து நீங்கள் எடுத்துக்கணும், சரிங்களா? நாட்டு மருந்து கடையில் கேட்டு வாங்கிக்கோங்க. கிராம்பு, ஏலக்காய் ஃபஸ்ட் குவாலிட்டியில் வாங்கிக்கோங்க. இந்த ஸ்பைசஸ் கிராம்பு, ஏலக்காய் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஜவ்வாது, இது எல்லாமே நீங்கள் நாட்டு மருந்து கடையிலே வாங்கிக்கலாம். ப்ளஸ் வந்து பச்சை கற்பூரம். இப்போ நான் காமிச்சிருக்கிற அளவு தாங்க எல்லாமே.
அதை நீங்கள் கண் பார்க்க உங்களுக்கு வந்து அந்த ஒரு மெஷர்மெண்ட் வந்து புரியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில், சின்ன சைஸ் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் ஏற்றுற விளக்குலையுமே 4 கிராம்பு, கொஞ்சம் பச்சை கற்பூரம், கொஞ்சம் ஏலக்காய் போட்டு ஏற்றி பாருங்கள். அது வீடாக இருந்தாலும் சரி, தொழில் செய்கிற இடமா இருந்தாலும் சரி, ஒரு பெரிய சேஞ்ச் வந்து நீங்கள் வந்து பார்ப்பீங்க. மெயின்லி வந்து ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் இருக்குது, கடன் இருக்குது, அந்த மாதிரினா நீங்கள் தாராளமாக இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள். இப்போ நான் சொன்ன அந்த ஹெர்ப்ஸ், அந்த ஸ்பைசஸ், பச்சை கற்பூரம் எல்லாமே போட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பொடியோட வாசம் பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக அப்படியே மணக்கும். அவ்வளோ நல்லாயிருக்கும். உங்களுக்கு உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து பண்ணுங்கள். நான் அதை தான் சொல்லுவேங்க. அதே மாதிரி திருமஞ்சன பொடி நான் சொல்ல மறந்துட்டேன். அபிஷேகம் பண்ணும்போது திருமஞ்சன பொடியும் போட்டு பண்ணுங்கள். பயப்படாதீங்க. நிறைய பேர் வந்து வாராகி வச்சுருக்கே அப்படின்னாங்க. நான் வந்து நல்லா இருக்கிறதுக்கு, இவ்வளோ பிரச்சனைகளை நான் ஃபேஸ் பண்ணதுக்கு காரணமே இந்த தாய் தான். என்கிட்ட ப்ரெடிக்ஷன் கேட்குற பல பேருக்கு ஆன்சர் சொல்கிறவளும் இந்த தாய் தான். ஸோ ப்ரெடிக்ஷன்ஸ் பற்றின வீடியோ நான் தனியாகவே உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேங்க. ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா பன்னீர் ஊற்றி நான் வந்து அபிஷேகத்தை வந்து முடிப்பேன். ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து அபிஷேகம் பண்ணுறேன், பூஜை பண்ணுறேன். ஸோ அலங்காரமும் நம்ம வீட்டு செடி பூவிலேருந்து நான் எடுத்து போட்டு ஒரு பால், கொஞ்சம் கற்கண்டு வச்சு தான் என்னோடய பூஜை, செவ்வாழைப்பழம் அந்த மாதிரி. ஸோ இப்போ வரைக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங். ஸோ உங்களோட சப்போர்ட், உங்களோட கமெண்ட்ஸ், நீங்கள் அடுத்தடுத்து கேட்குற கான்டென்ட்ஸை பொறுத்து தான் என்னோட ஒரு ஜேர்னி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். சாய்ராம்.